47 ரூபாய். 47 ரூபாய் சார். சார் 47 ரூபாய். துண்டு போட்டு வரான், அவன் வாங்க மாட்டான். போயா 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். மரவா எடுத்துங்க சார். 4 டிக்கெட் 10 ரூபா தான்டா. சரி ஒரு டிக்கெட் எடுமே. அப்படி கேளு. இந்தா புடிச்சுக்க. யோ ஏயா அநியாயத்துக்கு 4 டிக்கெட் 10 ரூபா கொடுத்து வாங்குற. இதே டிக்கெட் கிருஷ்ணன் 7 ரூபாய்க்கு விக்கிறான். இருந்து மார்னிங். வாங்க ராஜா, என்ன லேட்டு? வர்ற வழியில இந்த சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு. டிக்கெட் இருக்கா? உங்க மாதிரி முக்கியமானவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, படத்துல பாட்டுலாம் எப்படி? மியூசிக் யாரு? இளையராஜா சார். அப்ப நெத்தி அடிதான். டைட்டில் சாங்கே அவரே பாடி இருக்கிறாராம். தூள்ன்றாங்க. சீக்கிரம் உள்ள போய் பாருங்க. மன்னாரு சைக்கிள் போட்டு வை. பட்டுமா? ஸ்டாண்ட்ல போய் விடு. இங்க வாடா. என்ன மங்கம்மா கூப்பிட்டியா? ஏன்டா இவ போய் பக்கம் எடுக்கற? நாங்க என்ன அவன் போய் பக்கட்டோம்? எதுக்குடா எங்க ரேட்டோட குறைச்சு வைக்கிறீங்க? தபார், எங்க கிறிஸ்டான பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு பிளாக்ல டிக்கெட் வித்தாலும் அதுல ஒரு நியாயம், ஒரு தர்மம் இது கவுன்சிலிங். 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். சார் கையெடுங்க சார். நீ செஞ்ச காரியத்துக்கு லட்டி எடுத்து முட்டிய உடைச்சிருக்கணும். பாவம் போட்டுமேனு கைய வச்ச நட ஸ்டேஷனுக்கு. ப்ளீஸ் டேக் யுவர் ஹேண்ட். யூ ஆர் டாக்கிங் டூ மச். இங்கிலீஷ் வேற பேசுறியா? படிச்சவனா நீ? ஓல்ட் தேட் ஃபார்ம் தட் இஸ் ஈக்குவல் டு நவ் பிஏ. அதெல்லாம் இப்ப எனக்கு வேணாம். நட ஸ்டேஷனுக்கு. நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு? செவரேறி குதிச்சு திருண்ணமா? ஓ, அத வேற செய்வியா நீ? தெருவுல போற பொண்ண கைய புடிச்சு இழுத்தமா? ஒரு பொண்ணை நீ கைய புடிச்சு இழுக்கிற வரைக்கும் நாங்க எங்க கையில வளையல் போட்டுக்கிட்டு இருப்போமா? நானும் தாயா இழுப்பேன். யார? பொண்ணு இல்ல ஒன்ன. ஏயா நீ படிச்சவன் தானே? ஆமாங்க. உனக்கு அறிவு இருக்குல்ல? அறிவு கட்டவன இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு வண்டியை இழுத்து பொழைக்க கூடாதா? இழுத்தனே. ஏதோ புது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? ஆமா, பெரிய கம்பெனி, பொல்லாத இன்டர்வியூ. தங்கச்சி ஏன் இப்படி சலிச்சுக்கிறான் இவன்? இன்டர்வியூல எக்கச்சக்கமா கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அண்ணன் பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிச்சிருக்கோம். அதான் சலிப்பு. அம்மா தாயே, வாய மூடி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நானே வயிற்றுச்சல வந்திருக்கேன். அண்ணே தம்பி, இன்டர்வியூல வேலைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விங்க எல்லாம் கேக்குறாங்க. ஏண்டா நான் என்னமோ கேள்வி கேட்ட மாதிரி எம்எல்ஏ எழுந்திரு நீ? சுபா அப்படி என்ன கேள்வி கேட்டானுவா? பல முட்டாள்தனமான கேள்விங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தன்னு கேட்டான். நீ என்ன பதில் சொன்ன? நியாயமா தான் பதில் சொன்னேன். இது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதால இதுக்கு ஆரஞ்சு பழம் பேர் வந்தன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? இந்த பழத்தை கையில கொடுத்துட்டு நல்லா யோசனை பண்ணி அடுத்த வருஷம் வந்து சரியான பதில் சொல்லுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிட்டான். ஒரு வருஷத்துக்கு இதே பழத்தை கையில வச்சிருக்க போறியா? தாளோன்ற அழுவாதே. தங்கச்சி ஏமா சிரிக்கிற? எதிர்காலத்துல நம்ம சின்ன அண்ணன் எப்படி பிழைக்க போறான்னா? நீங்களே அந்த இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பீங்க? இப்ப நீ தான் ஆபீசர்மா, நான் வேலைக்கு வந்தவன். நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். சேர் இருக்கா? சேரு இருக்கு, போட்டுக்கோ. தம்பி நான் அண்டமா. இப்ப நான் ஆபீசர், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிடலாம், எப்படி வேணா கூப்பிடலாம். கேள்வி ப்ளீஸ். ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது? சார், இந்த பழத்தை காது கிட்ட கொண்டு போய் அப்படி ஆட்டினா கொட 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 கொடன்னு சவுண்ட் வரும் சார். அதுக்கு தான் இங்கிலீஷ்ல இதுக்கு லூஸ் ஜாக்கெட்னு பேரு சார். இந்த 2 கட்டவரல் இல்ல சார், கட்டவரல், இத மையமா வச்சு இந்த பழத்தை இப்படி பொளக்கணும் சார். பொளந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் 6 சொலை, இந்த பக்கம் 5 சொலை. 6 5 ஆரஞ்சு சார், 6 5 ஆரஞ்சு சார். அதனால தான் இதுக்கு பேர் ஆரஞ்சு சார். How is my talent sir? Very good. You are appointed. தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? சொன்ன கேளுங்க தம்பி. ஐயோ தம்பி, நல்லா இருக்கடா. இதுல முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு வித்தியாசம் இருக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்படிங்களா? அப்போ நம்ம மாணிக்கச்சார என்னுடைய பாத்ரூம்ல போய் ஜாலியா குளிக்க சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க முதலாளி, நமக்கு இந்த பாத்ரூம் எல்லாம் ஒத்து வராதுங்க. அடைச்சு பரதேசி பயல, எட்டி நிக்கிற பயங்களா கிட்ட வர பாக்குறீங்களா? ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. எதுக்காக ஒருத்திட்டீங்க? இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. சகல வசதியோட உனக்கு பாத்ரூம் இருக்கும் போது இந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து குளிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா?
சுரக்கிற நீரை இறைச்சு குளிச்சா அதுல கிடைக்கிற சுகமே வேற. அது உங்களுக்கு தெரியாதே. பிரகலாத மாதிரி நீ எனக்கு வந்து பிறந்திருக்கிறியே. இப்போவாவது நீங்க இரண்யன்னு ஒத்துக்கிட்டீங்களே. சார், உங்களை பார்க்க நரசிம்மா வந்திருக்கார் சார். எதுக்கு? அப்பா வயித்த கிழிக்கிறதுக்கா? டேய், வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வந்து பேசிக்கிறேன். ஏன்டா இன்னும் நின்றுக்கிற? போற. செக்ரட்டரி. குட் மார்னிங் மேடம். என் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ண சொன்னேனே, சொல்லிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன் மேடம். ஓகே, டிரைவர் கிட்ட சொல்லி காரை போர்ட்டிகோல கொண்டு வந்து நிறுத்து. மேடம். ஹலோ மாலா, எல்லாம் ரெடியா? இதோ 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அம்மா, வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? யோ, நேத்து தானே 25 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு. என்ன சார் நீங்க கூட புரியாம கேட்டுக்கிட்டு? நேத்து ராதாமா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் பிக்னிக் போயிருந்தாங்க. வரும்போது ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டுல இறக்கி விட சொன்னாங்க. ஒருத்தர் வண்ணாரப்பேட்டை, ஒருத்தர் மீசாப்பேட்டை, ஒருத்தர் தண்டியார்பேட்டை, ஒருத்தர் ராயப்பேட்டை, ஒருத்தர் கண்ணம்மாப்பேட்டை, ஒருத்தர் கிருஷ்ணாம்பேட்டை. இப்படி பேட்டைக்கு பேட்டி சுத்தனா பெட்ரோல் அப்படியேவா இருக்கும்? யோ, பெட்ரோலை திருடி வித்துட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றியா? மா, திருடன்னு மட்டும் சொன்னீங்க, அப்புறம் என் வாயில் யூ, வர வர உன் அதிகாரம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இட்ஸ் none of your business. வேலைக்காரங்களை கொத்தடிமையா நினைச்சிட்டியா? லுக், நீ என் விஷயத்துல அடிக்கடி தலையிடுற, அது அவள சரியில்லை. ஒன்ன குற்றம் சொல்லி தப்பு இல்லடி. எல்லாம் அப்பா கொடுக்கிற செல்லம் தான் இந்த அளவுக்கு திமிரா பேச வைக்குது. ராஜா, காலையிலே இவகிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சொந்த தங்கச்சியாச்சேன்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? பாசம் இருக்கிறதுனால தான் உரிமையோட கண்டிக்கிறேன். என் மக எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அப்படின்னா பெட்ரோலை நான் திருநதாவ முடிவு பண்ணிட்டீங்களா? அதுல என்னடா சந்தேகம்? திருட்டு ராஸ்கல். முதலாளி, நீங்களே அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இங்க வேலை பார்த்ததுல அர்த்தமே இல்லை. இந்தாங்க சாவி. ஹலோ, நீ ஒரு தன்மானம் உள்ளவன் நிரூபிச்சிட்ட. I am proud of you. பங்கஜம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணி சாப்பிட்டாடா? சாப்பிட்டாச்சுமா. சிவகாமி, என்னங்க? மலேசியாவில இருந்து பரமசிவம் வர்றாரு, ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல நம்ம வீட்டுல தான் தங்குறாரு. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. எங்க வருஷத்துல ஒரு தடவை நம்மள பாக்குறதுக்காகவே மலேசியால இருந்து வர்றாரு. ஏர்போர்ட்டுக்கு நீங்க போக வேண்டாமா? ரெங்கன் அனுப்பிச்சிருக்கேன். நான் போனேன் என்ன, ரெங்க போனேன் என்ன? டாடி, டாடி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். கல்யாணி, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியாமா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். அப்பதான் நீ என் பொண்ணு. போயிட்டு வர மம்மி. சாரி. இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது? என்னங்க நீங்க சாரி சொன்னேன். இந்த டிராபிக் வேற கசம்சம் ஆயிடுச்சு. பிரேக் வேற பிடிக்கல. அதான் மோதிட்டேன். அதுக்கு எங்கேயாவது போய் செவுத்துல மோத வேண்டியதானே? அதான் மோதிட்டேனே. மூஞ்சி நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி, கோதுமை, ரவை, பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தே. இப்படி கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா விடுங்க, வேற வாங்கிக்கலாம். அட என்னங்க இது, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் கடையில வைக்கிறது இல்லையே. வாங்க, இதை எப்படியே விடக்கூடாது. உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க. கைய விடுங்க. இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா? என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க? நோ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சொன்னது அது என்னது, எக்ஸ்ரே படங்க. என் கைய என்ன உடைஞ்சா போச்சு? எக்ஸ்ரே எடுக்க மரியாதையா சொல்றேன். கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க. இது நியாயம். இத பாருங்க, இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன். நீங்க பைய புடிங்க, நான் போடுறேன். என்னங்க இது, எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணு அடிபடல? ஒண்ணு இல்ல, சீக்கிரமா அடி போடுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க. அங்க வண்டி எல்லாம் நிக்குது பாருங்க. அட எடுமா சீக்கிரம். அட நீங்க அள்ளி போடுங்கயா. இந்தப்பா லாரி, அந்த பக்கமா போ. ஆட்டோ யார் பாது? என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. அண்ணா இங்க வாங்க.
என்ன வெறும் மைதானமா இருக்க? இது வந்து பாம் ஆயில். நல்லா தடவுனா நல்லா முளைக்கும். என்னமே லில்லி, உன் புருஷன் பள்ளி தினசரி அடிக்கிறானா மில்லி? அது கிடக்குது சில்லி. எப்ப பார்த்தாலும் குடிக்குது, கேட்டா அடிக்குது. கட்டையில போற அவன் ஏன் கட்டையில போறான்? உங்க வழக்கப்படி பொட்டியில போவான். என்ன மேன் தேடுது? கனவு பாத்தியா? கவனிக்கல மேன். கவனிக்கலங்கிறியா? உன் நாக்கிலே நல்லா பாம்பு கொத்தம். நல்ல தமிழ்ல பேசி, இல்லைன்னா உன் பாஷையில பேசி கோத்தி கோத்தி வாய். என்ன முத்து, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பெருசா ஒண்ணு இல்ல தம்பி, பழைய சாதமும் ராத்திரி வச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். பழைய சாதத்துல மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இது கிடைக்காது. நீ என்ன பண்ற? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாதமும் குழம்பு எனக்கு கொடு. என்ன தம்பி, இத போய் நீங்க சாப்பிடலன்னு சொல்றீங்களே? சொத்து சோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சத்துணவு கிடைக்குமா? இந்த பணம் வேண்டாம் தம்பி, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி செய். பழைய சாதம் எடுத்து உருண்டை வச்சு என் கையில போடு. கையில வை. நடுவுல ஒரு குழி போடு. குழம்பு ஊத்து. ஒரு மீன் தொண்டை அப்படியே வை. ஏண்டா ராஜா, இந்த வேலைக்காரன் கொண்டு வந்த ஊசி போன சாப்பாடை சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன நான் தலையெடுத்து? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என்ன கேவலப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? ஐயா, தம்பி ஆசைப்பட்டு கேட்டுச்சு. ஆசைப்பட்ட நீ கொடுத்துருதா? வாய மூடுற. டேய் ராஜா, நம்ம வீட்டுல மிச்சம் மீதி ஆகிற எச்சத்திங்கிற இவங்கிட்ட போய் நீ வாங்கி சாப்பிடுறிய, எங்க உறவு என்ன ஆகுறது? அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரி சாப்பாட்டை நாம எத்தனை வேளை சாப்பிட்டுருப்போம். அப்போ வெக்கப்பட்டமா? இப்ப உங்களுக்கு இந்த வசதி வந்த உடனே இதெல்லாம் வெக்கமா இருக்கு. நம்ம பழைய வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீ தங்க கட்டியா மாறுவேன்னு நினைச்சேன். நீ இன்னும் அந்த பழைய மண்சட்டியாகவே இருக்கிற. உன்னை திருத்தவே முடியாது. நீங்க கொஞ்சம் திருந்த ட்ரை பண்ணுங்களேன். முத்துவா சாப்பிடுவோம். சார் 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 கொஞ்சம் இருங்க. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணாயில் கடை இங்கே பா, பஜாருக்கு போ. ஓ, செவிடா. என் பேரு கந்தசாமி. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? புரியாத புள்ள பாணி. கிருஷ்ணன் கோயில் உடுப்பில எல்லாம் இருக்கு. இந்த தியேட்டர்ல எல்லாம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறாரு கிருஷ்ணன், அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? அடடே, என்எஸ் கிருஷ்ணா ரோடு கேக்குறியா? அது கோடம்பாக்கத்துல எல்லாம் இருக்கு. நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லிட்டு இருந்தா. இதை பாரு. பாவம் சார், அவருக்கு காது கேட்காதுங்க. நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லுவார். ஆமா, நீங்க யார பாக்கணும்? கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்த சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் அவருங்களா? சரிங்க, இப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் இருக்கும். அங்க ஏ பிளாக்ல 3ஆம் நம்பர் வீடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திருவல்லிக்கேணிக்கு இங்க இருந்து எந்த பஸ்ல சார் போனோம்? திருவல்லிக்கேணிக்கு பஸ்ல போனோமா? இவரை கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். திருவல்லிக்கேணிக்கு எந்த பஸ்ல போகணும்னு சொல்லிடுங்க. மாம்பழத்துக்கு தானே? நீ வா, நான் சொல்றேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா. யாரு? ஆட, பிரேக் இல்லாத சைக்கிள். ஆட, பாம் ஆயில். கிருஷ்ண வீடு இதான்னு சொன்னாங்க. அதான் நான் வந்து இங்க உங்களை. அதெல்லாம் இருக்கட்டுங்க. எதுக்காக எங்க அண்ணனை பார்க்க வந்தீங்க? என்னது? கிருஷ்ணா உங்க அண்ணனா? அவருக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? என்னால நம்பவே முடியலையே. ஏன், எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் விக்கிறதுனால நானும் பிளாக்கா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல, நீங்க ரொம்ப ஒயிட்டா இருக்கீங்க. ஐ மீன், உங்க மனச சொன்னேன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக நீங்க என் பேரை தெரிஞ்சுக்கணும்? தெருவுல போகும்போது சுமத்தின்னு கூப்பிடுறதுக்கா? அர்த்தம் இல்லாம கூப்பிட மாட்டான் இந்த ராஜா. என்ன நம்ம கஸ்டமர் ராஜா சினிமா போஸ்ட பாக்குற மாதிரி நம்ம தங்காச்சி மூஞ்சி உத்து உத்து பாத்துருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, உங்களை பாக்குறதுக்காக தான் இவரு வந்திருக்காரு. ஆமா ஆமா கிருஷ்ணா. நீ உள்ள போமா.
என்ன வீட்டு பக்கம் ராஜா? அதான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 4 டிக்கெட் வேணும். அது தியேட்டர்லயே வந்து வாங்கிக்கலாமே, வீட்டு பக்கம் இருக்குன்றேன். இல்லையே, தியேட்டர் பக்கம் தான் போனேன். அங்க இல்லங்கிற தொட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆமாமா, அந்த கோர்ட்டுக்கு போயிருந்தோம். பெரிய மல்டி மில்லியனர் இவரு. இன்கம் டாக்ஸ் தகராறு நடக்குது, அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தாரு. கைதே கைதே புறம்போக்கு கைதே. பின்ன எது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க? அது ஒரு காரி முடிஞ்ச கேசுப்பா. நானும் இவனும் மவுண்ட் ரோடு பக்கம் போய்கிட்டே இருந்தோம். என்ன சீண்டி, அண்ணே எனக்கு அர்ஜென்ட்டா யூரினுக்கு வருதுன்னா. டே இது மவுண்ட் ரோடுரா, இந்த பக்கம்லாம் போக கூடாது, போலீஸ் புடிச்சுக்குவாங்கன்னு சொன்னேன். சொல்லி வாய மூடலப்பா, லபக்குடு குட்டிக்கணும். இப்ப வாய மூடுறா. உடனே போலீஸ்காரங்க மொபைல் கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சாங்க. நான் சொன்னேன் ஒத்துக்கடா கேஸ, இல்லன்னா அலைய வேண்டியது வரும்னு. மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு, போனையான்னாரு. போனேன்னா 25 ரூபாய் ஃபைனுன்னாரு. உடனே எனக்கு கிருகிருன்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். சோடா எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விட்டாங்க. கையில 25 ரூபாய் இல்லையா? 25 ரூபாய் இருந்ததுப்பா. அப்பதான் இந்த இந்திய நாட்டை நினைச்சேன். பிசினஸ் மேக்னெட்ஸ் எங்க, மில்லு ஓனர்ஸ் எங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாம் எங்க? கேவலம் இவன் யூரின் 25 ரூபாய் போதுன்னா அவங்க யூரின் எல்லாம் என்ன விலைக்கு போவோம்னு நினைச்சு பார்த்து. அது போகட்டும், உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னப்பா நீ சொல்றத பார்த்தா மார்க்கெட்டுக்கு மையமா நின்னுகிட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஏழை விட சொல்றியா? அந்த நிலைமை உங்களுக்கு வராது. நான் அதுக்காக சொல்லல. நீ எதுக்காகவும் சொல்ல வேணாம். உனக்கு என்ன வேணும்? 4 டிக்கெட் தானே, துட்ட வெட்டு, நடைய கட்டு. நல்ல அசிஸ்டன்ட். அப்ப நான் ஒட்டுமா? செய்ப்பா செய்ப்பா. நாளைக்கு மீட் பண்றேன். யார மீட் பண்ற? உங்களை தான் கிருஷ்ணா, நாளைக்கு தியேட்டர்ல மீட் பண்றேன்னு. அதுதான் சரி. என்ன மறந்துட மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, 4 டிக்கெட் சொல்லியிருந்தல, அதனால என்ன மறந்துட மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஆமா, நீ என்ன வார்த்தைகளை துண்டு துண்டா தவணை முறையில பேசுற? ஹோல்சேலா பேச. ஹோல்சேலா பேசணும் தான் நினைக்கிறேன். ஒரே இடைஞ்சலாச்சே. ஆமா, எங்க வாங்குனீங்க இந்த மஃப்ளர்? ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் குறைங்க, லேபிள பார்க்கலாம். இது பெங்களூர்ல நாய் மார்க்கெட்ல வாங்குறேன். அங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற நீ நாய் மார்க்கெட் போற? ஓஹோ, ஓய் வாங்க. டோட்டலா இத பத்தி உனக்கு என்ன புரியுது? ஒன்னும் பிரியலையே. பிரியல. கிருஷ்ணா, நீங்களா? வாங்க. அண்ணன் வெளியில போயிருக்காரு. இப்ப நான் உங்க அண்ணனை பார்க்க வரலையே. பின்ன கொஞ்ச நாளா மனசு சரியில்லை. ஏ? நான் ஒருத்தைய மனசார விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பண்ணிக்க வேண்டியதானே? நான் ரெடி. அவ சம்மதிக்கணுமே. அவ என்ன மனசார விரும்புறாளா இல்லையான்னு இன்னும் நான் சரியா புரிஞ்சுக்க முடியல. அது அவகிட்டே போய் கேளுங்க. அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். என்னமா புரியல? என்னடா பண்ணாரு? வெளிய சைக்கிள் நிக்குது. அவன் கடகறான்டா, நீ ஒண்ணு வாங்கண்ணே. இவன் இவளை பாக்கிறதுக்காக இப்பதான் வந்தாரு இல்லைங்க? ஆமா சார், இப்பதான் வந்தேன். ஆமாமா. சாரா, என்ன மரியாதை எல்லாம் பெரிய பலமா இருக்குது பண்ணாரு? இனிமே எப்பவுமே அப்படிதான் சார். ஏன்னா நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? நான் ரொம்ப வெகுளி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. மன்னாரு, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா என்னன்னு நீ சொல்லல. இந்த தாவாங்கிட்ட இருக்குது பார், இது 10 அடி தள்ளி போய்விடும். இது சாதாரண கேள்வி, நான் ஈஸியா பதில் சொல்லுவேன். என்ன? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா ஒரு டப்பாவுக்குள்ள இன்னொரு டப்பா. நல்ல அசிஸ்டன்ட். நான் செஞ்ச பூஜா பலன் சார். பூஜா பலன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட போதே, அத சொன்ன. மன்னாருண்ணே, தங்காச்சி கூப்பிட்டான். என்னமா? இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. என்னமா இது? சாங்கிதா? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு டம்ளர் காஃபியாவது கொடுத்து கவனிக்க வேண்டாம்? வேண்டித்தான் வேண்டித்தான். தேங்க்யூ. கீட்டம் என்ன சொன்ன? பரவாயில்ல. ஓஹோ, வெரி நைஸ். எது? காஃபி. ஆமா, உங்க தங்கச்சி என்ன காஃபி பிடிக்கணும் எப்படி தெரியும்? விடியாங்காலையில குடுகுடுப்புக்கார உனக்கு காபி தான் பிடிக்கும்னு வந்து சொல்லிட்டு போனான். என்ன சார் ஆச்சு? ஒரு எரிச்சல் தான்ப்பா. ஏறிட்டோம். சுமதி, உள்ள போ.
எதுக்கா உள்ள போக சொல்றீங்க? நான் என்ன அண்ணியனா? ஒரே குடும்பம் மாதிரி. குடும்பம் மாதிரியா? அது வந்து அந்த செருப்பால் அடிப்பேன். குடிக்க தண்ணி கொடுத்தா குடும்பமா நடத்துறேன்னு சொல்றீங்க பேமானி பசங்களா? ஏன் சார் அவரை திட்டுறீங்க? ஒருத்தர் திட்ட முடியல, அதனால சாக்கு வச்சு திட்டுறேன். அதனால என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஐயோ, ஏயா இப்படி இம்சை கொடுக்கற? எங்க குடும்பத்தை இப்படி கலர்றிய, உப்மா கலர்ற மாதிரி கலர்றிய. உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபா, எளிமையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. வீடு வீடு வீடு. ஆவா, அடே சின்ன பையா, இடம் தெரியாம விளையாடுற. எலும்ப தனியா எடுத்து வச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன். பாவம், ஏன் சார் அவரை திட்டுறீங்க? உன்னை திட்ட முடியல, அவனை திட்டுறேன். எத இவ்வளவு நேரம் என்னையா திட்டுனீங்க? சார், கிருஷ்ணன் சார், என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உரிமையோட என்ன திட்டுவீங்க? என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன், உங்களை நான் பாராட்டுறேன். எங்க குடும்பத்து மேட்டர் உனக்கு சிரிப்பா போச்சு. உனக்கு சிரிப்பா நீங்க இங்க போச்சு. அடிச்சுட்டே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். நீ எங்க அங்க போற? வழி இப்படி இருக்குதுப்பா. அதுல டம்ளர் கொடுக்கறதுக்கு தான். டம்ளரை நான் கொடுக்கலாம், இவன் கொடுக்கலாம், நீ கொடுக்க கூடாது. உங்களுக்கு சிரமம் எதுக்குன்னு பார்த்தேன். சிரமத்திலேயே வாழ்ந்துட்டமே. அப்ப நவத்துங்களா? தயவு செய்து போயிட்டு வாப்பா. உங்களை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. மிச்ச காப்பி, அதுவும் எச்ச காப்பி குடி. எதை கொடுத்தாலும் குடிச்சியே. சாக்கடையில பிறந்த பையா. என்னடா பேசுற? விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? ஒரு பணக்கார விட்டு பையனை இந்த கிறிஸ்டன் பாக்கெட் போட்டுட்டான். பிரியும்படி சொல்ற கைத. அதான்க்கா, ஒருத்தன் அடிக்கடி சினிமா டிக்கெட் இவன் கிட்ட வாங்க வருவானு, அவன் தான். ஆயம்மா, பாக்குறதுக்கு ஆளு படா சோக்கா வாட்ட தடவை பண்ண அவன் தான் அம்மா. தங்கம் அவன்தான். இவன் தங்கச்சியை வச்சிருக்கிறான். என் தங்கச்சிய பத்தி ஏதாவது தப்பா பேசனே கொடல உருவிடுவேன் படவா ராஸ்கல். உரியா கையா, அல்லாம குறையாது, இல்லாம புகையாது. டேய் போடியா பால. யோ என்னயா என்ன நினைச்சுக்கிற மனசுல? அங்க உன் தங்காச்சியும் அந்த பையனும் பழகிக்கிறத பத்தியும் அவன் ஊட்டாண்ட அடிக்கடி வரத பத்தியும் இந்த பேட்டைய பேசிக்கிறியா? அங்க போய் முடிக்காம இங்க வந்து முடிக்கிறியா? ஐயா, எங்களை பத்தி மனசுல என்னயா நினைச்சுக்கிற? இழுச்சவாயி புல்தைக்கிற நினைச்சுக்கிறியா? ஐயா ஹலோ, மஸ்தானா? என்ன? ஆமாமா, லண்டன் அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்தேன், ஃபேமிலியோட தான். என்ன சமாச்சாரம்? பார்க்கணுமா? நாளைக்கு பார்க்கலாமே. இன்னைக்கு என் டாக்டரை பொண்ணு பார்க்க வர்றாங்க, அதனால தான் சொல்றேன். நாளைக்கு பார்க்கலாம். என்னங்க? என்னங்க என்னங்கிற? என்ன எல்லாமே குறைஞ்சு போச்சு? என்ன குறைஞ்சு போச்சு? நேத்து பார்த்ததை விட வயசு குறைஞ்சு போச்சேன்னு சொல்றேன். பொண்ணை பார்க்க வர்றவங்க உன்னை பார்த்துட்டு உன் பெரிய பொண்ணே நல்லா இருக்கான்னு சொல்லிட போறாங்க. நீ போய் உள்ளவே இரு. சும்மாருங்க, பேரம் பேத்தி எடுக்கிற வயசாச்சு, இன்னும் குறும்பு குறையிலே. வயசை ஞாபகப்படுத்தாதே, அப்புறம் செல்மிஷம் பண்ண முடியாது. இவதான் நம்ம வயசை ஞாபகப்படுத்தா. மாமா அம்மாமா, இந்த பூவை வச்சு விடுங்கம்மா. என்னடி இதெல்லாம் நான் தான் வச்சு விடுமா? நீயே கத்துக்கூடாது? போற இடத்துல உனக்கு இதெல்லாம் யார் வச்சு விடுவா? ஏன் அவன் புருஷன் வச்சு விடுறான், நான் உனக்கு தினமும் வச்சு விடல. சும்மா இருங்க. அம்மா, வரவங்களுக்கு நான் தான் காஃபி கொடுக்கணுமா? ஆமாமா, உன்னை தானே பார்க்க வராங்க, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமாமா, நீ தான் கொடுக்கணும். நான் கூட உங்க அம்மாவை பொண்ணு பார்க்கும் போது அவதான் எனக்கு டீ கொடுத்தா, காப்பி கொடுத்தா. அவ கீழே சந்தன காப்பில அன்னைக்கு வழுக்கி விழுந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கிறடா. ஹலோ, வாங்க வாங்க வாங்க, உட்கார் உட்காருங்கம்மா. சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இதுதான் என் மகன் சுரேஷ், பிஇ படிச்சிருக்கான். இப்பதான் புதுசா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். வெரி குட். படிச்சு விட்டு மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்காம நமக்குன்னு ஒரு தொழில் செய்யறதா நல்லது. சிவகாமி, கல்யாணி காஃபி கொண்டாட சொல். என் பொண்ணு பிஏ படிச்சிருக்கா, கொஞ்சம் பயந்த சுபாவம், ரொம்ப வெக்கப்படுவா.
குடுமா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இருக்கு. தீர்காய் சர்மா. பொண்ணு எப்படி? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ உள்ள போமா. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியது தானே. பேசுறதுக்கு என்ன இருக்குதுல மிஸ்டர் சிவராமன், எனக்கு ஒரே பையன். மத்தவங்க மாதிரி அதை செய் இதை செய் நான் கேட்க போறது இல்ல. உங்க இஷ்டம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அது போதும். எனக்கு ஒரே பொண்ணு, என்னுடைய வாரிசே அவதான். இந்த சொத்து முழுது அவளுக்கு தான். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. எல்லாமே ஏன் செலவு தான். கல்யாணத்துக்கு நீங்க வந்திருந்து நடத்தி கொடுத்தா போதும். அப்ப வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கோமா. அப்ப நாங்க புறப்படுறோம். நம்ம தங்காச்சியை பத்தி என்ன முடிவு பண்ணிக்கிறேன்? என்ன முடிவு? என் தங்கச்சி அந்த ராஜா பையில மறக்க வேண்டியதுதான். என்ன சொல்லிக்கிறேன் நீ? அந்த ராஜாவை நினைச்சு நினைச்சு நம்ம தங்காச்சி சரியாவே சோறு துன்றதில்ல, தூங்கிறது இல்ல. எக்கேடாவது கெட்டு போகட்டும். காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இன்னைக்கு நாட்டுல காதல்ல எத்தனை பேர் தோல்வியாகி தற்கொலை பண்ணிக்கான தெரியுமா உனக்கு? டாய், என்னடா சொல்ற? உண்மையதான் சொல்லிக்கிறேன். ராஜா, சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப அவசரமோ? இது கொண்டும் குறைச்சல் இல்ல. நாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து பழகிறது? நீ சொல்றது உண்மைதான். கல்யாண வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறப்போ நான் மட்டும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. கொஞ்ச நாள் என்ன ராஜா? உனக்காக என்னுடைய தங்கச்சி எத்தனை நாள் வேணுமானாலும் காத்துக்கிட்டு இருப்பா. இனிமே உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். மேனேஜர் சார், நம்ம கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டதா ரங்கராஜன் ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கான். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். இப்ப அவன் எங்க இருப்பான்? வீட்டுல தான் சார் இருப்பாரு. சிவராமனா, என்னப்பா இது? உன் கம்பெனில நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தேன்னு, அதுல இருந்து நான் விலகிட்டேன்னு உனக்கு எழுதின ராஜினாமா கடிதம். ஏன்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த? உன் கம்பெனி பேர்ல 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு. நம்ம கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கா? என்னப்பா சொல்ற? நீ ஃபாரினுக்கு போற மறுநாளே மார்கோ ஷிப்பிங் கம்பெனியில இருந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது. சரக்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம கம்பெனியில பணம் இல்ல. மத்த கம்பெனி இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரல. அவ்வளவு பெரிய பிசினஸ் விடுறதுக்கும் என் மனசு வரல. பிசினஸ் எப்படியாவது முடிக்கணுமேன்னு ஒரு பைனான்சர்கிட்ட போனேன். அவன் செக்யூரிட்டி கொடுத்தா தான் பணம் கொடுப்பேன். யோசனை பண்ணி பார்த்தேன். எம்டி ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல எழுதி கொடுத்து கம்பெனி அடமான வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். நான் சேஃப்டிக்காக தான் எம்டி பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அதுல எழுதி கொடுத்தா கம்பெனி அடமான வச்சு பணம் வாங்கினேன். ஏ, நீ சப்ளை பண்ண சரக்குக்கு பணம் வந்திருக்கணுமே? இல்லையே, நம்ம போராட்ட காலம் அந்த நேரமா பார்த்து ஹார்பர்ல 1 மாசம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சாமான்கள்லாம் அப்படியே தங்கி போயிடுச்சு. லேட் ஆனதுனால அந்த ஃபாரின் பார்ட்டி சரக்க வேண்டான்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். நல்ல கதவிட கத்துக்கிட்டப்பா. கேழ்வரகுல நெய் வழியுதுன்னு சொல்றேன், அதை நான் நம்பணும் இல்ல? இத்தனை வருஷமா இல்லாத கடன் நம்ம கம்பெனிக்கு திடீர்னு எப்படி வந்தது? ரங்கா, நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கையெழுத்து போடுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன். அதுக்கு பிரதியுபகாரம் என்னை கடங்காரனாக்கி என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டியே. என்னது கல்ல தூக்கி போட்டாரு அது இதுன்னு சொல்றீங்க? என்னமா பாண்டியன் தர்பார்ல கண்ணகி கேள்வி கேட்ட மாதிரி எல்லாம் எங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க? ஆமா குழந்தை,
இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதும்மா. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவே உங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அன்னைக்கு கோவில நிரபராதின்னு நிரூபிக்க கண்ணகி கையில ஒரு சிலம்பாவது இருந்துச்சு. இன்னைக்கு அது கூட என்கிட்ட இல்லம்மா. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் உங்க அப்பா எழுதி வாங்கிட்டான். அப்படியே வச்சுக்கோ. என்ன செய்ய போறேன்? இத நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மரியாதையா வெளியே போயிடு. இல்ல ஊக்காவை கூப்பிட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லு. உஜ்ஜாங்க மூக்கு புள்ளி. Ashbanda car on the ship, arrived safely in India. Aaj Maria. All the rubber tottam in Malaysia, ooth tanni. Mandu. இதுதான் போக வேண்டிய சந்து. யா சங்கடோ. வாங்க. ஓடி கிருஷ்ணன். ஓடியா? தாளி தத்ரி. அது வந்து கோடி கணக்குல பணம் இருக்கிறத ஷார்ட்டா சொல்றாரு. இருக்காதுங்களா பின்ன? அங்க இருந்து கொட்டுதானே. Sangli Mitra. All the Zulus follow me. என் வீட்டுல படுறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வர்றீங்கன்னு உங்க செக்ரட்டரி போன் பண்ண உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. செக்ரட்டரி, எஸ் பாஸ், நம்ம பர்சனல் டைரி எடுத்து இவர் உடம்புல என்னென்ன ஓடலன்றத நோட் பண்ணிக்கோ. ஓகே பாஸ். பை தி பை, யார் இந்த தண்டம்? மாப்பிள, இது தண்டம் அல்ல, நம்ம பார்க்க வந்த முண்டம். என்னங்க எங்க முதலாளி போய் முண்டங்கிறீங்க? முண்டத்துக்கு அர்த்தம் தெரியாத முண்டம். எங்க ஊர் பாசையில முண்டம்னா பெரிய புள்ளின்னு அர்த்தம் முண்டம். அப்போ இந்த ஏரியாவிலேயே நான் தான் பெரிய முண்டம். சார் சுமாரு, அவங்க பாஷையில நான் பெரிய புள்ளின்னு அர்த்தம். தேங்க்யூ. அவரே ஒத்துக்கிட்டாரு. எழுது. வாமா, என்னுடைய டாக்டர் ராதா. ஹலோ. குட் மா. குட். ராகராஜன், இதுதான் எங்க மாமா. தாய் வச்ச பேரு தனபால், ஊர் வச்ச பேரு டினோபால். டினோபாலா? அது துணியை வெள்ளையாக்குறதுக்கு போடுற பவுடர் இல்ல? இவருக்கு இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் வெள்ள மனசு. அதனாலதான் அந்த பவுடர் பெரிய ஊர் ஜனங்க வச்சுட்டாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே இவர் Dress ரொம்ப தமாஷாவே இருக்கு. நோட் பண்ணிக்க. இவரை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதமா. பனாமா யூனிவர்சிட்டியில பாசிங் ஷோ டிகிரி வாங்கினவர். அது என்னங்க அது பாசிங் ஷோ டிகிரி? இங்க ஐஏஎஸ் டிகிரில அதே மாதிரி அந்த ஊர்ல அதை விட பெரிய டிகிரி பாசிங் ஷோ டிகிரி. மாமா என்னமோ உள்ள எல்லாம் ஊத்துது மாமா. என்ன மாப்பிள்ளை சொல்றேன்? ஒரே ஷல்ட்ரியா இருக்குதுன்ற. என்ன ராங்கராஜன், புல் ஏசி பண்ணலையா உங்க வீட்டை? மாப்பிள, நம்ம வரோன்னு தெரிஞ்ச உடனே தான் அவருக்கு கை ஓடலையே கால் ஓடலையே, எப்படி அவர் ஏசி பண்ணுவார்? இதே எங்க ஊரா இருந்தா டெலிபோன்ல 100 நம்பரை சுத்தன உடனே ஏசி தன்னால வரும். இங்க 100 நம்பரை சுத்தனா போலீஸ் தான் வரும். சிலிங் பிசிலி டமால், பயங்கர பிஸ்லி மாமா. புட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாமாவுக்கு எனக்கு. தட்ஸ் ஆல். நின்னுட்டே இருக்கிறீங்களே, உட்காருங்க. உட்கார மாட்டாரு. ஏன்? எங்க பாஸ் சதா இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் தொழில் அப்படி. ஆமா, இந்த பாஷை அடிக்கடி யூஸ் பண்றீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி குறுக்க பேசினா பின்னிடுவோம், பின்னின்னு அர்த்தம். மிஸ்டர் ரங்கராஜன், எங்க பாஸுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவருடைய தம்பிக்கு உங்க மகளையும், அவருடைய தங்கச்சிக்கு உங்க மகனையும் சம்பந்தம் பேசி முடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். மிஸ்டர் சரண்ராஜன். நோ அங்கிள், ராங்கராஜன். சாரி சார், ரங்கராஜன். ரங்கராஜன். இவருடைய தங்கையை திருமணம் முடிப்பதற்காக 100கணக்கான கோடீஸ்வரர்கள் ஜட்டி போட்டு கியூல நிக்கிறாங்க.
ஏன் ஜெட்டி மாத்திரம் போட்டுட்டு நிக்கிறாங்க? எங்க ஊரு பாஷையில ஜட்டின்னா போட்டி போட்டுக்கொண்டு நிக்கிறார்கள்னு பொருள். தமிழ்நாட்டுல ஒரு சம்பந்தம் வேணும்னு சொல்லி மலேசியா பரமசிவத்துக்கிட்ட நான் கேட்டேன். அப்பதான் உங்க வீட்டு அட்ரஸ் அவர் கொடுத்தாரு. தட்ஸ் வை we came here. மலேசியால கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரே, அந்த பரமசிவத்தையா சொல்றீங்க? சேம் பரமசிவம், பட் ஒன் திங், கழுத்துல பாம்பு இருக்காது. பட் செகண்ட் திங், பாம்பு இல்லைன்னாலும் மப்ளர் இருக்கும். பரமசிவம் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என் குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காரு. ஏன்பா இவங்க இங்க வரத பத்தி நம்ம பரமசிவ அங்கிள் ஒண்ணுமே தெரியப்படுத்தலையே? பரமசிவம் உயிரோட இருந்தாதானே தெரியப்படுத்த முடியும். என்ன சார், அவன் செத்துட்டான்? வேற எப்படி செத்தான்? அவனே செத்தான். எப்படி? என்னங்க, மாமா நானும் பரமசிவு 3 பேரும் பினாங்க ரிவால்விங் ஹோட்டல்ல நியூடல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் நியூடல் சாப்பிட்டு எழுந்திருக்கிறோம். இந்த ஆளு முள்ளு கரண்டிய முழுகிட்டு அப் கப் 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 கப்பா அப் கப் 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 கப்பா பெட்ல போய் பல்லாக்க படுக்க வச்சோம். மேல பார்த்தான், ஐயோன்னு சத்தம் போட்டான். அங்க இருந்து ஒரு பள்ளி நெஞ்சில விழுந்தது. பள்ளியும் செத்துது, அவனும் செத்தான். என்ன சார் இது, பள்ளி உடுந்து மனுஷன் சாவானா? என்ன கிண்டலா? கிண்டல் சரி போன்றே. என்ன பள்ளி அது? எந்த ஒரு பள்ளி? என்ன ஒரு பள்ளி? அமேசான் பள்ளி. 5 அடி நீட்டு, 5 அடி அகலம். உழுந்த உடனே மனுஷன் சின்ன பின்னமா போய்ட்டான். கை வேற கால் வேற போச்சு. பள்ளி தான் மீந்தது. சார், நடந்ததை பத்தி பேசாம நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோமே. அம்பத்தூர்ல பால் பேரிங் ஃபேக்டரி வாங்கணும்னு சொன்னீங்களே, நீங்க இங்கே நின்னுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? வந்து கையெழுத்து போட எனக்கு நேரம் இல்ல. அந்த ஃபேக்டரி நீயே உன் பேர்ல எழுதிக்க போ. ஏன் சார், இங்க கூட ஃபேக்டரி வாங்க போறீங்களா? வாட் ஆர் யூ டாக்கிங்? உலகம் பூரா எஸ்டேட் இருக்குது, பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்குது. மலேசியாவுல ரப்பர் எஸ்டேட், ஜப்பான்ல வீடியோ விசிஆர் ஃபேக்டரி, நெக்ஸ்ட் தாய்லாந்துல தைலம் ஃபேக்டரி, இங்கிலாந்துல இங்க் ஃபேக்டரி, கனடாவுல கடப்பார ஃபேக்டரி, சுவிட்சர்லாந்துல சுவிங் ஃபேக்டரி இருக்குது. அதையும் சொல்லு. நம்ம சொத்து சுகத்தை சொல்றதுக்கு இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? சார், அவங்கள தடுக்காதீங்க. அவங்க சொல்ல சொல்லத்தான் உங்க பெருமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா கொஞ்சம் இருப்பா. சார், இவன் தான் என் சன் ராஜா. ஹலோ. பிகாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் பண்ணிட்டு தனியார் கம்பெனியில வேலையில இருக்கிறான். என் சன்னை பத்தி நானே சொல்லக்கூடாது. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா ஒண்ணு, ஒரு சினிமாவையும் விட மாட்டாரு. அதான் தெரியுமே. எப்படி? 450 டிக்கெட்ட பிளாக்ல 7 ரூபாய் கொடுத்து வாங்குவாரு. நெஞ்சில் குத்தம். மாமா அவன் காட்டுற கொடுக்குறான் மாமா. செருப்புல பத்திரி. எந்த பத்திரியும் அவனை செருப்புல பத்திரி. ஆமா, எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் வாங்குவார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? That's the point. That's the point. மலேசியா பரமசிவம் ரங்கராஜனுடைய குடும்ப வரலாறு 40 பக்க நோட்ல ஃபுல்லா எழுதிட்டாரு. 41வது பக்கத்தை திருப்புறேன். ஆமா, சேம் அட்டையில பிளாக்ல டிக்கெட் வாங்கிக்கின்னு அவருடைய புள்ள அடிக்கடி சினிமாவுக்கு போவாருன்னு எழுதி இருந்தாரு. ஆஹா ஆஹா, அதுதான் உங்க செக்ரட்டரி அவ்வளவு கரெக்டா சொன்னாரா? ஏன்பா இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஐ ஆம் சாரி. அவர் மிஸ்டர் கிருஷ்ணன், மலேசியாவில பெரிய பிசினஸ் மேன். அவருடைய தம்பிக்கும் தங்கச்சிக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க. ஓஹோ, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறாங்களா? ராகராஜன் உங்க பையன் தீர்க்கதரிசி. எப்படி எதிர்காலத்தை பத்தி நிர்ணயிச்சு எடை போட்டு சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்பா இந்த மாதிரி பணக்கார வீட்டு சம்பந்தம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல? எஸ்கியூஸ் மீ. எஸ் எஸ். வந்தனம் வந்தனம் வந்தனமே வந்தசனம் குந்தனுமே, நாடகம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகணும். வந்தனம் வந்தனமே. ஏன்பா இங்க என்ன குஸ்தியா நடக்க போகுது? என்னமோ தரையெல்லாம் தொட்டு கும்பிடுறேன். அது இல்ல சார், இந்த ஆள் என்ன வக்கீலா வவ்வாலா இப்படி ஆடுறான் இந்த ஆளு? அதானே, நான் தான் சட்டநாதன். என் நண்பன் ராஜாம் திட்டப்படி நடிக்க வந்த சிங்கம். கலை உலகில் நான் ஒரு அங்கம். நான் இருப்பதோ நாடக நடிகர் சங்கம். ஏப்பா நடிப்பு சிங்கம்? என்னால வரக்கூடாது, எங்களுக்கெல்லாம் பங்கம். அப்படி வந்தா எங்க மூஞ்சியெல்லாம் தொங்கும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் கட்டபொம்மன் நாடகத்துல வழக்கமா எட்டப்ப வேஷம் தான் போடுவேன். அன்னைக்குன்னு கட்டபொம்மனா போடுறவரு வரல. எங்க நாடக வாத்தியார் என்ன பார்த்து நீ கட்டபொம்மன் வேஷம் போடுன்னாரு. அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டேன். என்ன படுதாவையா? இல்ல, சாக்சன் துறைய. அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு டங்கு டவர் ஆயிட்டான், டிங்கு டிவர் ஆயிட்டான். எப்படி இருந்தாலும் கடைசியில உன்னை தூக்குறதால போட்டிருப்பாங்க. இல்லையே, எனக்கு தூக்கத்தை மாட்டிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து என் கழுத்துல ஒரு கட்டரம் போயிட்டு இருந்துச்சு. கயிறை இழுக்க போறப்போ நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஒரு தூக்கு கயிற்றில் 2 உயிர்கள் பலியாவது தர்மம் இல்லன்னு சொன்னேன். வெள்ளையனை ஏத்தது கட்டப்பொம்மன் தான், கட்டரும்பு அல்லேன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஜனங்கள்லாம் எழுந்து அடிக்க வந்தாங்களா? இல்லங்க,
கட்டன்ப விடுதலை செய், கட்டன்ப விடுதலைன்னு சொன்ன உடனே அந்த சீன்ல என் நடிப்பை பார்த்து ஜனங்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஓ மனார். எஸ் பாஸ். நான் மாட்டினா அநேகமா இவனாலதான் மாட்டோ. மிஸ்டர் ரங்கராஜன், பார்த்து அது மேடு இது பள்ளம். என்ன என் பங்களாவை உத்து பாக்குறீங்க? இந்த கடுதட்டர் என் வீட்டை இப்படி கட்டை போட்டு உருட்டி உருட்டி பாக்குறாரு. நம்ம ஊர்ல கடலுக்கு அடியில கண்ணாடி மாளிகை கட்டி வச்சிருக்கமே, அதை பார்த்தா அவர் என்ன செய்வார்? டோன்ட் வரி, சம்பந்தம் முடிட்டோம். சப்மரீன்ல உங்களை கூட்டிட்டு போறேன். ஆல் தி ஜிலேபி ரவுண்டா இருக்கும், மைசூர் பாக் சதுரமா இருக்கும். தட்ஸ் ஆல் தி வாக்கியலாய்ஸ். By the by, Mr. Rangarajan, he is my brother Babu, graduate BA. வணக்கம் மாப்ள. Pleased to meet you. She is my sister Somati. இது சமையல் செஞ்சுனா உப்பு சப்பு நோ ருசியோ ருசின்னு இருக்கும். வணக்கம் மாமா. நல்லா இருமா மாப்ள. இதுதான் உங்க என்னுடைய மக ராதா. ஹலோ. ஹாய். சுமதி என் பையன் ராஜா. தெரியுமே. அத்தனை பச்சா கோல்கட்ட முதுகுல டின் கட்ட போறானடா. அப்பா இந்த மேக்ஸைனை நான் 7 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். அடப்பா இவங்களா முட்டி செத்து போச்சுடா. அப்பா இது இந்த மேக்ஸைன் எனக்கு ரொம்ப உயிருங்க. அதுல என்னாச்சுன்னா ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டி 562 கோடி 562 லட்சம் 562 ரூபாய் 562 காசுக்கு இவர் தான் என் லீகல் அட்வைசர். My name is சட்டநாதன், MBBS. சட்டம் படிச்சவரு எப்படிமா MBBS சொல்றாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. இந்த இடத்துல தான் நீங்க குழம்பு வைக்கிறீங்க, குழம்புறீங்க. இவரு ஏற்கனவே MBBS பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் BABL பாஸ் பண்ணாரு. MBBS-உம் இவரே, BABL-உம் இவரே. எஸ் எஸ். ஆமா டாடி, இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால தான் இவர் அங்கிள் லீகல் அட்வைசரா வச்சிருக்காரு. மொத்தத்துல இவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சார். எனக்கு ஒரு தலைவலின்னு போவேன், அமிர்தாஞ்சலம் கொடுப்பேன். வயித்த கொடகொடா கலக்குது சார்ன்னுவேன். சுக்கு காபி போட்டு கொடுப்பேன். எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கிறதா இருந்தா பெரிய டாக்டர் அனுப்பிச்சிருவேன். எப்படி சார் அவசரம்? வெட்டுறேன். அப்ப நீங்க கருப்பு வெள்ளை ரெண்டு கோட்டுமே யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க. காலையில கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போவேன். சாயங்காலம் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவேன். அங்க கிளைண்ட், இங்க பேஷண்ட். அங்க சாட்சி குண்டுல இருக்கிறவனை உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி எடுப்பேன். இங்க தெர்மாமீட்டரை குளுக்கு குளுக்குன்னு குளிக்க எடுப்பேன். அங்க கேசு ஜெயிச்சாலும் தோத்தாலும் பீசு. இங்க நோயாளி செத்தாலும் பழைச்சாலும் பீசு. ஆக மொத்தம் அங்க நீதி, இங்க வியாதி. இவர் ஒரு தனிப்பட்ட ஜாதி. நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோமே. பாஸ், சம்பிரதாயப்படி உங்க தங்கச்சிக்கு நீங்க என்னென்ன சீதனமா தர போறீங்கன்றத சொல்லிட்டா அத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. What is the meaning of சம்பிரதாயம்? ஓ, வரதட்சணையோ? இந்த வீட்ல யாராவது வரதட்சணை கிரதட்சணைன்னு கேட்டீங்க உள்ள தள்ளிடுவன் ஜோக்கிறதே. ஏதோ தங்கச்சி மேல ஒரு பாசம் வச்சு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ தர்மமா தர எடுத்துக்கோ. நீங்க எது செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதம். சட்டநாதன், do one thing. மலேசியாவுல 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் இருக்குது. அதை என் மாப்பிள்ளை பேர் மேல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. ஐயா, அப்படியே செய்து முடிக்கிறேன். மிஸ்டர் ரங்கராஜன், உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? That's the point. சார், மிஸ்டர் கிருஷ்ணன் கட்டி முடிஞ்ச கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல். ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறேன். வாரே வா, அதற்கா சதற்கா அதிரந்தானா. நாங்க 24 கேரட்ல தங்கத்தை வைப்போம், நீங்க பூவை வைப்பீங்களோ பூவை. எவனாவது கிராமத்துல இருந்து ரெட்ட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வருவான், அவன் காதுல வைங்க. சார், எங்களை பத்தி அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க. எங்களுக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. ராஜா, பேசாம இருங்கப்பா. நாம அவ்வளவு கதி கிட்ட போயிட்டோம். அவங்க அளவுக்கு நமக்கு வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதி இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? இதையும் நாம சொல்லலைன்னா நம்மளை பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியாதே. இத பாருங்க, எங்க அப்பா மான மரியாதை உள்ளவர், எந்த வகையிலும் அதை விட்டு கொடுக்க மாட்டார். ராஜா, பேசாம இருங்கப்பா. எங்க அப்பா சார்பா நான் சொல்றேன், எங்க வீட்டை தவிர எங்க அப்பாவுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது அப்படியே என் தங்கச்சிக்கு சீதனமா உங்க தம்பி பேர்ல, அதாவது பாபு பேர்ல எழுதி கொடுத்துறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜா, இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிருக்கிற? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி வைக்க சொல்றீங்க. அப்புறம் நம்ம என்ன ஆகிறது? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் என் பேர்ல எழுதி வைக்க போறாருல, இதையும் நாம செய்யலன்னா மேற்கொண்டு நாம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாத. என்ன சொல்றேன்? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை நீயா பேசுற? எப்படி எப்படி பழைக்கணும்னு தெரியாம இருந்தேன். இப்ப உங்களை பார்த்துதான் எப்படி பழைக்கிறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இப்ப தாண்டா என் மனசு கொழுந்தது.
ராஜா சொன்ன மாதிரி என் சொத்து பூராவையும் உங்க தம்பி பேர்ல எழுதி வச்சிடுறேன். இங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க எழுதி தர்ற சொத்து என் தம்பி பேர் மேல இல்ல, உங்க மருமகன் பேர்ல. என்ன ஐயா நல்ல வசனமுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஏன்னா எங்க அப்பா தங்கச்சியை ரொம்ப செல்லமா வளர்த்தார். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. நான் ஒத்துக்கிறேன் சார். இங்கே தங்கட்டும், இங்கே குளிக்கட்டும், இங்கே சாப்பிட்டோம். சரிதான். அப்ப கல்யாணத்தை எங்க வச்சுக்கிறது? இதே ஊர்ல தான் நடத்தணும் சார். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? நவுந்தல், please. என்னதான் கோடிக்கணக்கான பணம் நான் வச்சிருந்தாலும் மனசு ரொம்ப வேதனைப்படுது சார். அட்லீஸ்ட் ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுக்காவது எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் சார். இன்விடேஷன் செலவு. ஆமா. ஓகே செக்ரட்டரி. எஸ் பாஸ். இந்த உலகத்துல எந்த கோட்டீஸ்வரனும் அந்த மாதிரி இன்விடேஷன் அடிச்சிருக்க கூடாது. நமக்கு சொந்தமான ரப்பர் எஸ்டேட் இருக்கு. இன்விடேஷன் அட்ரா ரப்பர்ல இழுத்து இழுத்து பண்ணிட்டான் அவன். நமக்கு என்ன சம்பந்தி, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் வந்த வேலைக்கு விதை போட்டிருந்தா இந்நேரம் செடி முளைச்சிருக்கும். ஏம்மா, காலையில உன்னுடைய புருஷன் எங்க கூப்பிட்டான் உன்னை? கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. கோயில்ல இருக்கிற தெய்வத்தை விட எவனோ பெத்த குழந்தைய எவனோ தொட்டுள்ள போடுறானா, அதுக்கு அப்பனும் பொண்ணும் போய் கிளுகிழுப்பு காட்டிட்டு வரீங்களோ? கிளுகிழுப்பு வார்த்தை மதிக்காத இவள நான் டைவர்ஸ் பண்ணதான் முடிவு பண்ணிட்டேன். மாப்ள, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன பாபு பாபு, ஏதோ தங்கச்சி உங்க வார்த்தையை மதிக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? என்ன எங்க அண்ணன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் அவங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினேன். இல்லன்னா நான் ஹாங்காங்ல படிக்கும் போது ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா கால் வச்சிட்டு இருந்தேன். அவளை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஹாங்காங்லியா? அதான் பாஸ், ஹாங்காங்ல 9 கப்பலுக்கு சொந்தக்காரங்கிறாரே ஓசி பீசா, அவனோட மக இவன் காலி சீசா. ஓஹோ, அந்த பொண்ணா? எச்ச பொண்ணுனா கூட கண்ணாடியில தெரியற மாதிரி உள்ள போறதெல்லாம் தெரியுமே. செக்கச்சவேலுன்னு நல்ல உயரமா கிஸ் பண்ணணும்னா கூட ஏணி வச்சுதான் விச்சக்கன்னு கிஸ் பண்ணணும். மாமா, ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய உங்க பொண்ணு துளியாவது செஞ்சிருக்காள? அண்ணே, நீங்க சொல்றத பார்த்தா இவங்க கையால ஒரு கிளாஸ் காஃபிய கூடவா குடுக்கல? நல்லா கொடுத்தாளே. பாபு கோச்சுக்காத. ராதாவை எங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி. எஸ், முந்தா நேத்து வரைக்கும் துணிமணி எல்லாம் மாணிக்கம் தானே தோச்சு போட்டுட்டு இருந்தாரு. டேய், நீ ஏண்டா எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற? இன்னும் கொஞ்சம் ஜகஜோதியா எரிட்டுமேன்னுதான். அது இல்ல சம்பந்தி, நம்ம மாணிக்கம் இன்னைக்கு நேத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறான். அதை விடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவன் பொண்டாட்டினுடைய சேலை ஜாக்கெட் எல்லாம் துவைக்காம இருக்கிறான் சொல்லுங்க. எதுக்கும் வக்கீலாதவன் தான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான். அண்ணே, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். எது? யார் புடவைய யார் துவைக்கிறதுன்னா எனக்கு வேற வேலையே இல்லையாடா அறிவு கட்டவனே. நான் இவளை டைவர்ஸ் பண்றத பத்தி சொல்றேன். எந்த மாப்பிள்ளை இது? டைவர்ஸ் சொல்லிட்டு என் கர்ப்பத்தை கலைக்கிறீங்க. மிஸ்டர் ரங்கராஜ், ஆரம்பத்துல உங்களுக்கு கர்ப்பம்னு தெரிஞ்சிருந்தா உங்களோட நான் சம்பந்தமே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஆம்பளை கர்ப்பம் எனக்கு பிடிக்காது. அதுல சம்பந்தி, என் வயிற்றுச்சல அப்படி சொன்னேன். ஐயோ, வயிற்றுல அடிச்சுக்காதீங்க, அபாஸ்னி ஆயிடும். ராதா, 1 minute. இந்த புருஷனை பத்தி கல்லு புல்லுன்னு வாங்களே, என்னது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னொன்னு கணவனே கண் கண்ட தெய்வம். அத புடிச்சுக்க. நீ அந்த பழமொழியை கெட்டியா புடிச்சுக்கினா லைஃப் நல்லா இருக்கும். சம்பந்தி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க ராதா எப்படி நடந்துக்கிறாங்க. நான் பார்க்க வேண்டியது இல்ல, என் தம்பி பார்த்தான்னா போதும். சம்பந்தி, ஒரு சின்ன விஷயம். என்னது? மலேசியா கவர்மெண்ட் பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன ஆச்சு? மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ சீக்கிரமா காசெல்லாம் வந்துடும். மிஸ்டர் ரங்கராஜன், பணத்துக்கு நீங்க ரொம்ப அலையறீங்க. இந்தியன் கவர்மெண்டோட இன்னும் பேச்சுவார்த்தை முடியலையே. இப்படி பேசிட்டே இருந்தா எப்பதான் வரும்? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. காவேரி தண்ணியை பத்தி 1924 பேச ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு தண்ணி வருதோ அன்னைக்கு பேச்சு நிக்கும். நம்ம ராஜா சொன்ன மாதிரி ஜப்பான்ல இல்லாத ஃபேக்டரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரங்கராஜா அதை கேட்க வரான்னு நினைக்கிறேன். ராஜா சொன்ன மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. ரங்கராஜன் தான் வர்றான் போல இருக்குது. ஏய், இங்க பா. என்ன? நீ கொல்ல பக்கமா போய் அந்த உடற்வாயன் இல்ல, உடற்வாயனா? இவன் ஒரு உடற்வாயன். அவன் தாண்டா நாடகம் நடிக்க. அவனுக்கு ஃபுல்லா வக்கீல் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. போ. அப்படியே நீ என்ன பண்ற? பப்ளிக் டெலிபோன் பூத்துல அங்க காயின் போட்டுட்டு ஜப்பான்ல இருந்து கால் வந்ததா இங்க போன் பண்ணு. அந்த ரங்கராஜா அசந்து பொத்துன்னு கீழே விழுவான் மனுஷன். ஓகே. வாங்க. வணக்கம்.
என்னம்மா சௌக்கியமா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஏன் அங்கிள் எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த பக்கம் வந்து 10 நாள் ஆச்சே, அதான் குழந்தை அப்படி கேக்குது. எங்க வர்றது? கிருஷ்ணனுக்கு கை வீங்கி போச்சு. என்னங்க வியாதி? வியாதி ஒண்ணும் இல்ல. வியாதி ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 7442 செக்ல கையெழுத்து போடுறேன்னா எவ்வளவு கேபிள்ஸ், எவ்வளவு ட்ரங்க் கால்ஸ். என்ன சார், வேர்ல்டு பூரா ஃபேக்டரியை திறந்துட்டு ஒரு என்னமோ தலைய பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. யூ see, இந்த பிஸில ஹாலிவுட்ல இருந்து எலிசபெத் டெய்லர் இல்லைங்க, அந்த சினிமா நடிகை எலிசபெத் டெய்லரா? இல்ல தைய வேலை செய்யறாங்களே எலிசபெத் டெய்லர், அந்தம்மா. நீங்க என்னங்க நீங்க அந்த ஆர்டிஸ்ட் தான் போன் பண்ணி நெருக்கமா நம்ம ரம்மி ஆடலாமான்னு கேட்டா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏங்க உங்க மாமா ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்லீங்களா? நேரம் ஏன் காலையில 5 மணிக்கு அந்த சீப்பு எடுத்து அந்த 2 மீசைய தொங்க 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 வாரி சாயங்காலம் 5 மணிக்கு தொங்க விட்டு வெளியே வராரு. மீசையை பச்சை வியாக்கியானம் போன் வந்திருக்கப்பா. ஏம்மா, வாங்க வந்து வாங்க உட்காருங்க. சிசுக்கு விசுக்குன்னு வந்து உட்காரு. ஹலோ, ஜப்பான் மேனேஜரா? கொஞ்சம் இரு, இதை பேச சொல்றேன். கிருஷ்ணா, ஜப்பான்ல இருந்து போன் வந்திருக்கு. ஓ, சின்ன ஜப்பானா? சின்ன ஜப்பானா? சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் அந்த மாதிரி. சின்ன ஜப்பான் பெரிய ஜப்பான். ஆல்ரைட். யாரு? மேனேஜர் ரிச்சர்ட் டோசா பேசுறேன். என்னையா சொல்ற நீ? நம்ம சப்ளை பண்ண 7000 VCR டெக்கோ டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேக்குதா? அதுக்கு நீ ஏன் மேன் லொக்கு லொக்குன்னு இரும்புற? யோ, அந்த ஜெனரல் மேனேஜர் சால் பத்திரிக்குமாவை கூப்பிடு, 2ல 1 தீத்துறேன் பாகர். என்னம்மா இது? நம்ம வந்த நேரம் டெக்கெல்லாம் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குதான். மனுஷன் கோபமா இருக்கிறத பார்த்தா என் மனசு பக்கு பக்கு நடிச்சுக்குதுமா. யாரு? சால் பத்திரிக்குமாவா? நீ ஒரு முக்காமுள பையன்யா. உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஜப்பான் ஒண்ணுதான் தெரியும். அதுலயே நான் பேசி தொலைறேன். ஈப்பல்லத்தா ஈசக்கண்ணா ஈப்பல்லத்தாவோ, ஆசக்கண்ணே வைரல்லத்தா ஆலமண்ணாவோ, யானை பெத்தா வரே வான பெத்தா, சான சல்லா கான கரேவோ, அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா புட் த போன். யார்கிட்ட காட்டுறான் அவன்? செருப்பல் அடிக்கிறேன் ராஸ்கல். இண்டிகேட் டிஸ்பேஸ் பண்றேன். ஆமா, வேணாப்பா, பாவம் புள்ள குட்டிக்காரன். இப்பவே 3 குழந்தை. அது என்னது 3 குழந்தை? கையில 3 குழந்தை, வயித்துல 1/2 குழந்தை. நீங்க சும்மா இருங்க மாமா. அவனை செருப்பால அடிச்சாதான் என் மனசு ஆறும். நீங்க உடனே ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. எதுக்கு? நான் ஏன் ஜப்பானுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்? நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் மிஷின் இல்ல, இங்க செருப்பு போடுறேன், அது போய் ஜப்பான்ல அடிக்குது. ஆமா, அத மாதிரி மிஷினை தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. என்ன ஆமா சோமா? அந்த மிஷினுக்குள்ள தலையை விட்டு தானே மீசை இப்ப ஜப்பான் வரைக்கும் நீண்டு போய் கிடக்குது. மீசி நீண்டது இருக்கட்டும், அங்க பாருப்பா, பாவம் குழந்தை முகமே நீண்டு இருக்கு. எவ்வளவு விளைச்சு போய் இருக்குது. அக்லாஷப்பதான சுக்ரமா. என்ன மிஸ்டர் ரங்கராஜன், குழந்தைய வத்தலாக்கிட்டீங்க? வெயில்ல காய வச்சிருப்பாங்க. அது இல்லீங்க, அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணதுல இருந்து வீட்டு வேலை பூராவும் இதே தானே செய்யுது. கேள்விப்பட்டேன். ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொல்லுச்சு, காலையில உங்க டாக்டர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கோழியே கூவுதான், தண்ணி தெளிச்சு சாணியில கோலம் போடுதான், சாதம் வடிக்குதான், ரசம் வைக்குதான். மாமா மாப்பிள, இதை விட ஒரு அதிர்ச்சியான சமாச்சாரம் கேள்விப்பட்டனே. காலையில எழுந்த உடனே அடுப்ப பத்தாச்சு அப்பளம் பொறிக்குதான், அந்த அளவுக்கு போயிட்டுது. குழந்தை அப்பளம் பொறிக்குது. இதெல்லாம் கேக்குறப்போ என் மனசு எந்த சந்தோஷப்படுது தெரியுமா? இதுதான்ப்பா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? அது ஒண்ணும் இல்லைங்க. அளவுக்கு மீறி சந்தோஷம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கோடி கோடியா கொட்டிட வேண்டியது. குழந்தை, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, தரேன், இமிடியட்டா தரேன். உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அவரிடம் இருப்பது அது ஒன்றுதானே. ஏமா, மாமனார்கிட்ட ஏதோ பிரசன்ட் கேட்கணும் சொன்னியே, கேளமா, அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அது வந்து அங்கிள். என்னம்மா? ஜப்பான்ல இருக்கிற இவருடைய ஃபேக்டரி உனக்கு வேணும்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுமா. Why not? Why not, மிஸ்டர் ரங்கராஜன்? பரந்த உள்ளம், குழந்தை உள்ளம். குழந்தை கேக்குது. ஏமா, அந்த ஃபேக்டரி தானே வேணும்? ஆமா அங்கிள். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ அந்த ஃபேக்டரியை. ஏன் சார், இது என்ன பர்மா பஜார்ல விக்குது? ஏன் எடுத்து கொடுக்கிறதுக்கு? அதானே. Shut up your nasty mouth. சட்டநாதன், ஜப்பான்ல இருக்கிற VCR ஃபேக்டரியை குழந்தை மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நம்ம சம்பந்திக்கு ரொம்ப தாராளமான. அதனால தான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு மாப்பிள. கிருஷ்ணா, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்க கூடாது. அவ்வளவு பெரிய ஃபேக்டரி இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல அக்கறை இல்லாம போயிடுமே. நன்றாக சொன்னீர், நன்றாக சொன்னீர். இப்ப நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க? கிருஷ்ணா, பத்திர செலவையாவது அவங்க ஏத்துக்கிட்டாதான் ஃபேக்டரி மேல பொறுப்பு வரும். ஆமாப்பா,
அங்கிள் சொல்றது நியாயம்தான். இத பத்தி நீங்க சிவியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பெரிய பங்களா இருக்குதே, உங்க மாப்பிள்ளை பாப்பு பேர்ல எழுதி வச்சிருங்க. ஜப்பான் ஃபேக்டரி இருக்குதே, அதுக்கு உண்டான பத்திர செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுவும் நல்ல யோசனை தான்ப்பா. எப்படியோங்க அந்த ஜப்பான் ஃபேக்டரி என் பொண்ணுக்கு கிடைச்சா போதும். நீங்க சொன்ன மாதிரியே என் பங்களாவை என் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சிடறேன். அப்போ நாங்க வர்றோம். இங்க வாயா. என்ன? ரயில் புழுவேன், கப்பல் புழுவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புறானே ஏறப்பலாம் புழுவேன், கோடிக்கணக்கில புழுவுறாங்க. ஏயா, உங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுறனே, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கவலைப்படாத, கடலூர் இருக்கிற கடலை ஃபேக்டரி உனக்கு தான். எனக்கு தான். உனக்கு தான். எனக்கு தான். உனக்கு தான். அடே அப்பா, என்கிட்ட உள்ள புழுவுறாங்க. இனிமே இவங்க சவாசமே வச்சு கொடுக்குறோம்.